ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூரிலிருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம சூரிய திசைக்குண்டான பரிகாரங்களை பார்க்க போகிறோம். இந்த சூரிய திசை அப்படின்னா, அதாவது உங்களுக்கு சூரிய திசைனாலும் சரி அல்லது சூரிய புத்தினாலும் சரி, ஏதாவது ஒரு திசையில் ஏதாவது ஒரு புத்தி, ஆனால் சூரியனுக்கு உண்டான பரிகாரத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் சொல்லக்கூடியது தாந்திரிக பரிகாரம், கோவில் பரிகாரம் இல்லை. இதை நீங்கள் வீட்லேயே ரொம்ப எளிமையாக செஞ்சுக்கலாம். இதை ஒரே ஒரு டைம் செஞ்சாலே போதுமானது. இந்த பொதுவாகவே சூரிய திசை அப்படிங்கிறது நீங்கள் என்ன லக்னமாக வேணால் இருக்கலாம். நீங்கள் கமெண்ட்ஸில் என்ன லக்னம் என்ன திசாபுத்தி போகுது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு உண்டான பரிகாரங்களை நான் சொல்கிறேன். இந்த சூரிய திசை பொதுவாகவே இப்போ மேச லக்னம்னு வச்சுக்கோங்களேன், அது நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்குறது. இதே மகர லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா சூரியன் அஷ்டமாதிபதியாக இருப்பார். மீன லக்னத்தில் நீங்கள் பிறந்து உங்களுக்கு சூரிய திசை நடக்குது, அதாவது நான் சொல்லக்கூடியது லக்னம். மீன லக்னத்தில் பிறந்து சூரியன் உங்களுக்கு நடக்குது அப்படின்னா 6 கூடியவருடைய திசாபுத்தியாக இருக்கும். அப்போ உங்களுக்கு சூரியன் கடனை கொடுத்துருவார் அல்லது நோயை கொடுத்துருவார். பொதுவாகவே சூரியன் நல்ல வளர்ச்சி கொடுக்கக்கூடிய கிரகம்தான், சுப கிரகம்தான். ஏன் அப்படின்னா எக்கனாமிக்கல் ரீதியாக அவர் நிறைய நன்மைகள் தான் செய்வார். சூரிய திசை ஒருத்தருக்கு எப்பவுமே வளர்ச்சியை தான் கொடுக்கும். சனி திசை மாதிரி ரொம்ப கஷ்டத்தை கொடுக்காது. ஆனால் இந்த சூரிய திசை மொத்தம் 6 வருஷம் இருக்குது. இந்த 6 வருஷம் நல்ல யோக திசையாக உங்களுக்கு மாறதுக்கு உண்டான பரிகாரங்களை நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன லக்னமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ராசி கட்டத்தில் சூரிய பகவான் எங்கே இருக்கார் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். முக்கியமாக இப்போ நான் சூரிய திசை நடக்குது அப்படின்னாலும் சரி, அல்லது கவர்மெண்ட் ஜாப்காக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். அரசியல் ஈடுபாடு இருந்தாலும் இந்த பரிகாரங்களை சொல்லலாம். நீங்கள் ஒரு பெரிய அரசியல்வாதியாக இருக்கீங்க, இல்லை பொலிட்டிக்கலில் பெரிய லெவலுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னாலுமே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரங்களை செய்யலாம். பொதுவாகவே சூரியன் உங்களுக்கு எந்த ராசி கட்டத்தில் இருக்காருங்கிறத பார்த்துக்கணும். இப்போ மேஷத்துலேயும் விருச்சகத்துலேயும் இருந்தால் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செவ்வாய்க்கிழமை நீங்கள் ஆரம்பிக்கணும். ரிஷபம் துலாம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கணும். மிதுனம் கன்னி புதன்கிழமை, கடகராசியில் இருந்துச்சு அப்படின்னா திங்கக்கிழமையும், சிம்ம ராசியில் சூரியன் ஆட்சி பெற்றிருப்பார். ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இதே தனுசு மீனமாக இருந்த வியாழக்கிழமையும், மகரம் கும்பமாக இருந்த சனிக்கிழமையும் நீங்கள் இந்த சூரிய பரிகாரத்தை ஸ்டார்ட் பண்ணணுங்க. இது என்னென்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு காலையில் 6 to 7, அது என்ன கிழமையாக இருந்தாலும் சரி, சூரியன் உதயமாகும்போது இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யணும். எந்த ராசி கட்டத்தில் இருக்காரோ அந்த கிழமையில் இதை ஆரம்பிக்கணும். உதாரணமாக மேச ராசியில் ஒருத்தருக்கு சூரியன் இருக்குது அப்படின்னா அவங்க என்ன செய்யணும்னா செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்கணும். செவ்வாய்க்கிழமை 6 to 7 இதை ஆரம்பித்து அடுத்த செவ்வாய்க்கிழமை 6 to 7 இதை முடிக்கணும். மொத்தம் 8 நாள். உங்களுக்கு இதில் முக்கியமான என்ன விஷயம் அப்படின்னா, இதை தேய்பிறையில் ஆரம்பிக்கிறது தான் ரொம்ப நல்லது. தேய்பிறை மீன்ஸ் என்ன, பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய நாள்லேருந்து தேய்பிறை தான். உங்களுக்கு கிழமை ஆரம்பித்து செவ்வாய்க்கிழமையில் தான் இதை நீங்கள் முடிக்கணும். அதாவது செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், மொத்தம் 8 நாள் தொடர்ந்து இந்த பரிகாரத்தை செய்யணும். காலையில் 6 to 7, ஒவ்வொரு நாளும் காலையில் 6 to 7 இந்த பரிகாரத்தை செய்யணும். நீங்கள் தேய்பிறையில் ஆரம்பித்து தேய்பிறையில் முடிக்கிறத ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே தேய்பிறை தான். ஸோ நீங்கள் தேய்பிறையில் ஆரம்பித்து தேய்பிறையில் தான் நீங்கள் முடிக்கணும். நீங்கள் ஆரம்பிக்கும் போது தேய்பிறையாகவும் முடிக்கும் போது வளர்பிறையாகவும் இருக்கக்கூடாது. இந்த விஷயங்களை பார்த்துக்கணும். தாந்திரிக பரிகாரங்கள் அப்படின்னாலே பொதுவாக நீங்கள் அதுக்காக செய்யக்கூடிய எஃபர்ட்டு தான் முக்கியமான கணக்கு. ஸோ நீங்கள் அலட்சியமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க. தேய்பிறையில் ஆரம்பித்து தேய்பிறையில் செய்யணுன்னா அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கரெக்டான பலன்கள் சேரும். இப்போ நீங்கள் என்ன செய்யணுன்னா, ஒரு தாம்பலம் எடுத்துக்கங்க. அந்த தாம்பலத்தில் 1 கிலோ கோதுமை வாங்கி பரப்பிக்கங்க. 7 நெய் தீபம் போடணும். 7 நெய் தீபம் போடணும். அந்த தாம்பலத்துக்கு பக்கத்தில் ஒரு கலசம் வைக்கணும். கலசம்னா ஒரு வாழை இலை வச்சு அதில் பச்சரிசி பரப்பி அது மேலே ஒரு குடம் வச்சு சின்னதாக வச்சுக்கோங்க. ப்ளைன் வாட்டர் மட்டும்தான் ஊற்றணும், வேறு எதுவுமே அதில் ஊற்ற தேவையில்லை. மாயிலை வச்சு அது மேலே தேங்காய் வச்சுக்கோங்க. தேங்காய் அந்த இதில் பூ பார்த்திங்கன்னா தாமரைப்பூ வச்சுக்கோங்க. தாமரைப்பூ தான் சூரிய பகவானுக்கு விசேஷம். இந்த தாமரைப்பூ டெய்லி ஒரு தாமரைப்பூ, இல்லை உங்களால் செவ்வரளி போட முடிஞ்சாலும் செவ்வரளி போடுங்க. சூரியனுடைய
மூல மந்திரம் இருக்கு இல்லைங்களா, நான் அதை இந்த வீடியோவுடைய எண்டில் வந்து அதை கொடுக்குறேன். சூரியனுடைய மூல மந்திரம் வந்து 108 டைமும், சூரியனுடைய காயத்ரி மந்திரம் வந்து 54 டைமும் வந்து சொல்லி அர்ச்சனை பண்ணணும். அந்த கலசத்துக்கு அர்ச்சனை பண்ணணும். இந்த விளக்கு வந்து ரொம்ப சின்ன சின்ன விளக்கா போடாதீங்க, கொஞ்சம் பெரிய விளக்கா போடுங்க. 7 நெய் தீபம் போது கொஞ்சம் பெருசாகவே போடுங்க. இங்கே கலசத்தை எந்த இடத்துல வைக்கிறீங்களோ அதே இடத்துல தான் வைக்கணும். எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் நகர்த்தி வைக்கக்கூடாது. 8 நாள் கண்டினியூஸாக ஒரே இடத்துல தான் வைக்கணும். அதில் எதுவுமே மாற்றம் கிடையாது. ஸோ உங்கள் வீட்டில் குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சூட்டபிளான பிளேஸை நீங்கள் பார்த்துக்கங்க. பாதியிலேயே நீங்கள் வந்து இதை தட்டி விட்டுட்டாங்க அப்படின்னா அதெல்லாம் ஒரு பெரிய தோஷமாக போகும். ஒரு இது ஆரம்பிக்கும்போது, அந்த பரிகாரத்தை ஆரம்பிக்கும்போது எந்த இடம் நமக்கு கரெக்டாக இருக்கும், எப்படி வச்சா கரெக்டாக இருக்கும், சுற்றி வரத்துக்குலாம் இடம் இந்த மாதிரி விட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுருங்க. இதை வந்து 8 நாள் ஒரே மாதிரி தான் இருக்கணும். இந்த நெய் தீந்து போகுது, இந்த நெய் தீபம் போட சொன்னேன்ல, நெய் தீந்து போச்சு அப்படின்னா அந்த நெய் மட்டும் எடுத்து இது பண்ணலாம். திரி தீந்து போச்சு அப்படின்னா திரியை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வேறு திரி போட்டுக்கலாம். நெய் தீர்ந்தால் நெய்யை நீங்கள் வந்து என்ன செய்யலாம், ஊற்றிக்கலாம். மற்றபடி கலசத்தை மாற்றுறது, அந்த தட்டை மாற்றுறது, வேறு கோதுமை பண்ணுறது, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துமே பண்ணக்கூடாது. பூ வாடிடுச்சுன்னா டெய்லி பூ மட்டும் நீங்கள் என்னென்னா கண்டினியூஸாக வேறு பூவை யூஸ் பண்ணணும். அது வந்து அடுத்த நாள் வாடிடுச்சுன்னா ஒரு கவருக்குள்ளே போட்டு வச்சுருங்க. அதை வந்து நீங்கள் உடனே டிஸ்போஸ் பண்ணிடாதீங்க, குப்பையில் கொண்டு போய் போட்டுறாதீங்க. 8 நாளுக்கு உண்டானது எல்லாமே சேர்த்து கடைசியில் தான் அதை கொண்டு விடணும். அது எப்படின்னு சொல்கிறேன். இதே மாதிரி 8 நாள், அதாவது இந்த 108 டைம் நீங்கள் அந்த மந்திரத்தை வந்து சொல்கிறீங்க. அதாவது சூரியனுடைய மூல மந்திரத்தையும் 108 டைமும், சூரியனுடைய காயத்ரி மந்திரத்தை 54 டைமும் சொல்லிவிட்டு ஊதுபத்தி பருத்தி எந்திரிச்சு, அதாவது சுற்றி வரணும். அந்த கலசத்தையும் அந்த தீபம் வச்சுருக்கீங்க இல்லையா, 7 தீபம் வச்சுருக்கீங்க இல்லையா, அதையுமே நீங்கள் சுற்றி வரணும். சுற்றி வந்தீங்க அப்படின்னா 3 டைம் சுற்றி வந்துடணும். அந்த சூரியனுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லி 3 டைம் சுற்றி வந்துட்டு அன்னைக்கு பூஜையை முடிச்சிருங்க. இதே மாதிரி அடுத்த நாள் காலையில் 6 to 7, அதாவது சூரியன் உதயமாகிற அந்த டைமில் வந்து இந்த பூஜையை செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். தேய்பிறையில் ஆரம்பித்து தேய்பிறையில் தான் முடிக்கணும். இதை முடிச்சுட்டு 8வது நாள் நீங்கள் அதை என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் என்னைக்கு ஆரம்பிக்கிறீங்களோ அதே கிழமையில் இந்த பரிகாரத்தை நீங்கள் முடிக்கணும். செவ்வாய்க்கிழமை ஆரம்பிச்சிங்கன்னா செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய். இது புதன்கிழமை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த கண்டினியூஸாக செஞ்சு முடிச்சிட்டிங்களே செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை வந்து நீங்கள் அந்த கோதுமை இருக்கு இல்லைங்களா, விளக்கு வந்து மகாலட்சுமியோடைய கடாட்சம், அதனால் விளக்கை வந்து வீட்டில் தான் வச்சுருக்கணும், தூக்கி எறியக்கூடாது. அந்த திரி, அதுக்கப்புறம் வந்து கோதுமை, அந்த தேங்காய், மா இலை எல்லாத்தையுமே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு கவரில் போட்டு கட்டி அதை வந்து ஆற்றுல நீங்கள் விடணும். இந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் என்னென்னா செடி இருக்குது இல்லைங்களா, நீங்கள் வீட்டில் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா செடிக்கு வந்து கால் மிதிப்படாத இடத்துல அந்த தண்ணியை ஊற்றி விட்ருங்க. ஒரு ஆறுக்கு நீங்கள் போகணும், ஓடுற நதி இருக்கு இல்லைங்களா, அதில் தான் கொண்டு போய் இதை விடணும். விடும்போது அப்படியே தூக்கி எறியக்கூடாது. பவ்யமாக நம்ம எப்படி ஒரு தீபத்தை விடுவோம், விளக்கு வந்து நதிகளில் விடுவோம் இல்லையா, அது மாதிரி மனசார காலையில் அடுத்த நாள் புதன்கிழமை காலையில் நீங்கள் என்ன செய்யணும், புதன்கிழமை மீன்ஸ் அடுத்த நாள் 9வது நாளில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இதை வந்து கையில் இப்படி வச்சுக்கிட்டு இது எப்படி அடிச்சுட்டு போதோ அதே மாதிரி என்னுடைய பிரச்சனை, உங்களுக்கு என்ன பிரச்சனை, பிரதான பிரச்சனை இருக்கோ, அது வந்து ஹெல்த் இஷ்யூவாக இருக்கலாம், அல்லது கடன் பிரச்சனையாக இருக்கலாம், வேறு என்ன விதமான பிரச்சனைகளாக இருக்கலாம், இந்த பிரச்சனை இதே மாதிரி என்னை விட்டு அடிச்சுட்டு போயிடணும்னு நீங்கள் வேண்டிக்கிட்டு அப்படியே இதை விட்டுருங்க. அப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு கை கால்லாம் அலம்பிட்டு அங்கே பக்கத்தில் என்ன கோவில் இருக்கோ அந்த கோவிலில் நீங்கள் வந்து என்னென்னா தீபம் போட்டுட்டு வீட்டுக்கு வந்துடலாம். இதனால் வந்து உங்களுக்கு சூரியனால் ஏற்படக்கூடிய தோஷமெல்லாம் போக்கி சூரிய திசை நல்ல உங்களுக்கு யோக திசையாக மாறும். இந்த சூரிய திசை நடக்கும்போது மாதத்துக்கு ஒரு டைம் வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, சிவபெருமானை போய் வணங்கிட்டு வரணும். சூரிய ஹோரையில் காலையில் 6 to 7, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் 6 to 7 சூரிய ஹோரை. அந்த டைமில் வந்து சூரிய பகவானை வெல்வத்தால் அர்ச்சனை பண்ணி நீங்கள் வேண்டிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுடைய வாழ்க்கை வந்து நல்ல வளர்ச்சி பாதையில் தான் போகும், நல்ல வளர்ச்சி அடையும். சூரிய திசை வந்து என்னென்னா உங்களுக்கு அரசியல் வாழ்க்கையும் கொடுக்கும், அரசாங்கத்தில் உத்தியோகத்தையும் கொடுத்துரும். உங்களுக்கு வந்து சூரியன் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து தான் உங்களுடைய தொழில் வந்து ரொம்ப சிறப்பாக அமையும். உங்களுக்கு அரசாங்கத்தில் வேலை கிடைக்கணும் அப்படின்னா சூரியனுடைய பொசிஷன் உங்களுக்கு நல்லா இருக்கணும். சூரியன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை, வீக்காக இருக்காரு அப்படின்னா இந்த பரிகாரத்தை செய்கிறது மூலிமா நீங்கள் வந்து நல்லா படிப்பீங்க,
ஆனால் 1 மார்க் 2 மார்க்கில் உங்களுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸு போயிடுது அப்படின்னா இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இது மூலிமா இந்த தாந்திரிக பரிகாரம் செய்கிறது மூலிமா சூரியனால் நல்ல யோகத்தையும் உங்களுக்கு வாழ்க்கையில் வளர்ச்சியும் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு என்ன லக்னம், இப்போ என்ன திசாபுத்தி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். நான் அதுக்கு உண்டான பரிகாரத்தை உங்களுக்கு சொல்கிறேன், கமெண்ட்ஸில் சொல்கிறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.